இதிலே நாம் கேட்க இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மலை மேலே இவ்விதமாக ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. அதை குறித்து நம்ம 1 ராஜாக்களில் நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்களும் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரர்கள் சமர்த்தியராக இருக்கிறவர்களும் என்னுடையவர் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதி உத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் என்று சொல்லி அனுப்பினான். அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்ப வந்து, பெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரரையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினானே. ஆனாலும் நாளை இந்நேரத்திலே என் ஊழியக்காரர் உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் வீட்டையும் உன் ஊழியக்காரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேசத்தின் மூப்பரை எல்லாம் அழைப்பித்து, இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள். என் ஸ்திரீகளையும் என் குமாரரையும் என் வெள்ளியும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பின போது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீ அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அதனால் அவன் பெனாதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைப்பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதி உத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பெனாதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தை கேட்டு தன் ஊழியக்காரை நோக்கி, ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று அறியும்படிக்கு இன்றைக்கு அதைக்கு உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றான். அவன் மாகாணங்களுடைய அதிகாரிகளின் சேவைகளை லக்கம் பார்த்தான். அவள் 232 பேர். அவளுக்கு பின் இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனத்தின் லக்கமும் பார்த்து 7000 பேர் என்று கண்டான். அவள் மத்தியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள். பெனாதாத்துக்கும் அவனுக்கு உதவியாக வந்த 32 ராஜாக்களாக மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவைகள் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷன், சமாரியிலிருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவளை உயிரோடு பிடியுங்கள், அவள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவளை உயிரோடு பிடியுங்கள் என்றான். மாகாணங்களுடைய அதிபதிகள் சேவகராகிய அவர்களும் அவள் பின்னே வருகிற இராணுவமும் நகரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்கள் எதிர்ப்படுகிறவர்களை வெட்டினார்கள். சீரியர் முறிந்தோடி போனார்கள். இஸ்ரவேலர் அவளை துரத்தினார்கள். சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரும் கூட தப்பி ஓடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியெடுத்து சிரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது என்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சிரியாவின் ராஜா உமக்கு விரோதமாய் வருவான் என்றான். சிரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவருடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களோட சமபூமியில் யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்போது அவளை கொள்வது நிச்சயம். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவளுக்கு பதிலாக சேனாதிபதிகளை ஏற்படுத்தி, நீ மடி கொடுத்த சேனைக்கு சரியாய் சேனையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் விளக்கம் பார்த்துக்கொள்ளும். பிற்பாடு சமபூமியிலே நாம் அவளோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவளை மேற்கொள்வோம் என்றார்கள். அவள் சொற்கேட்டு அப்படியே செய்தான். இந்த இடத்துல இந்த பெனாதாத்
அவனோட எத்தனை ராஜாக்கள் கூட வந்தாங்க தெரியுங்களா? 32 ராஜாக்கள். அவ்வளோ சேனைகள் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக வந்தாங்க. ஆனால் அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலின் ராஜா வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று தோல்வி முகத்தோடு திரும்பி போனதான பெனாதாத் அவனுடைய ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அவங்களுடைய கடவுள் மலைகளின் தேவன். ஒருவேளை பள்ளத்தாக்கில் வந்து யுத்தம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நம்ம அவங்கள என்ன பண்ணலாம், தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் அவனும் இன்னும் திரளான ஒரு முயற்சி எடுத்து போராட்டத்துக்காக யுத்தத்திற்காக ஆயத்தம் பண்ணி அவர்கள் வராங்க. ஆனால் கர்த்தர் அந்த யுத்தத்திலும் நான் மலைகளின் தேவன் மாத்திரமல்ல பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக மலைகளிலிருந்து யுத்தம் பண்ணி வெற்றி கிடைத்ததான அதே தேவன் பள்ளத்தாக்கிலும் யுத்தம் செய்து வெற்றி பெற இஸ்ரவேலருக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற உங்களுடைய பணம் மிகவும் குறைவாக இருக்கலாம், அதனால் உங்களுடைய பலன் மிகவும் குறைந்து போயிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப சின்ன குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதான பிசாசுடைய திட்டங்களும் யுத்தங்களும் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அப்போ நம்ம நினைப்போம், நம்ம சின்ன கூட்டமாக இருக்கிறோம், இந்த பெரிய கூட்டத்தை எப்படி வெற்றி கொள்வது, நம்ம கையில் காசு இல்லையே, இந்த திருமண காரியத்தை எப்படி நடத்துறது, நம்மளுக்கு உடலுக்கு பலன் இல்லையே, இதை எப்படி சரி செய்கிறது, எல்லா டாக்டர்களும் தங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க, மருந்தே இல்லைன்ட்டாங்க, இதற்கு நான் எப்படி இதிலேருந்து நான் விடுதலை வர்றதுன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்ம எல்லாரையும் வெற்றி கொள்ள, எல்லா பலவீனங்களையும் மாற்றி போட நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். இவர் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறதான இந்த செய்தி, பள்ளத்தாக்குகளிலே வெற்றி. நம்முடைய பலவீனத்தில் கர்த்தர் புது பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய குறைவுகளிலே கர்த்தர் நிறைவாக மாற்றப் போகிறார். நம்ம அற்பமான குடும்பமாக, நம்ம மற்றவர்களால் ஏளனமாக பார்க்கப்படுகிற குடும்பமாக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் செய்ய இருக்கிறதான அந்த மகத்தான அந்த காரியம் இது பெரிய ஆசீர்வாதமான காரியமாக மாறும். காரணம், இந்த யுத்தம் நம்முடையதல்ல, இது கர்த்தருடையது. நாம் இந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், சும்மா அமைதலாக இருந்தால் போதும். வேறு என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்மளை எதற்கென்று ஏற்படுத்தினார்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி இருந்துச்சுன்னா போதும், இதெல்லாம் தானாக மாறிடும். பலவீனங்கள் தானாக மாறும், குறைவுகளெல்லாம் நிறைவாகும். நமக்கு எதிர்த்து நிற்கிற திரளான கூட்டத்தார் நமக்கு முன்பாக தலை குனிந்து வெட்கப்பட்டு போவார்கள். அவன் ஒரு ராஜா மாத்திரம் இல்லை, கூட 32 ராஜாக்கள் அவனோட வராங்க, பெரிய சேனை. அதை பார்த்து இந்த இஸ்ரவேலின் ராஜா பயப்படுறார் மிகவும். அந்த நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறார். அவர் தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நீ அவங்கள பார்த்து பயப்படாத, நான் உன்னோடு இருந்து உனக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். யுத்தம் பண்ணி அந்த தீர்க்கதரிசி சொன்னது போல் ஜெயம் பெற்றாலும் மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு, அவன் போயிட்டான்னு நினைக்காத, அவன் மறுபடியும் இன்னும் திரளான ஜனங்களோடு சேர்த்துக்கிட்டு ஒரு புது ஐடியாவோடு வரப்போகிறான். என்ன ஐடியா? ஏற்கனவே மலையில் யுத்தம் செஞ்சோம், அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்கள பள்ளத்தாக்குக்கு இழுக்க போகிறோம், கீழான நிலைக்கு இழுக்க போகிறோம். அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிடும், அவங்க பணம்லாம் குறைஞ்சி போகட்டும், அவனுடைய பலனெல்லாம் குறைஞ்சி போகட்டும். நம்முடைய டெரிட்டோரியல், அவனுடைய எல்லை ஆவி என்ன பண்ணுதுன்னா, அது பள்ளத்தாக்கில் தான் ரொம்ப மிகுந்த ஜோராக யுத்தம் செய்யும். நம்முடைய தேவன் மலைகள் மேலே பெரிய யுத்தத்தை செஞ்சிட்டாரு. இப்போது அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்ன பண்ணுது, இவங்களை கொஞ்சம் கீழே இழு. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறதான பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் அல்ல, உங்களுடைய எதிராளி ஆகிய சத்துரு. அவன் உங்கள் குடும்பத்தை கண்காணித்து கொண்டே இருக்கிறான், உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் விரயம் பண்ணுறான், உங்கள்கிட்ட இருக்கிறதான செல்வத்தையெல்லாம் வீணாக செலவழிக்க செய்கிறான், உங்களை வீணான அலைச்சல்களுக்குள்ளே கொண்டு போகிறான். உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதியை கொடுத்து டாக்டர் அதை சொல்கிறாரு, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, இதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக மரித்து போயிடுவீங்கன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, எக்ஸ்ரே ரிப்போர்ட் சொல்லுது. இதெல்லாம் படித்த உடனே நம்ம மூளையில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சொல்கிற? அந்த டாக்டர் சொன்னதான அந்த சத்தம், இது ஆக்சுவலாக டாக்டர் சொல்லலை,
எக்ஸ்ரே சொல்லலை, அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு அந்த டைப் பண்ணவங்க அவங்க சொல்லலை. இதெல்லாம் யாருக்கிட்டேருந்து வர சத்தம் தெரியுங்களா? இதுதான் தீமையின் சத்தம். இந்த தீமையின் சத்தத்தை உங்களுடைய மூளை பகுதியில் கேட்டு 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 உங்களுக்குள்ள தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஒன்று வந்துடுது, தேவையில்லாத ஒரு போராட்டம் ஒன்று வந்துடுது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மன அமைதி கெட்டு போய் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நிறைய பேரை தேடி போகிறீங்க. என் குறைவு இப்படி இருக்குது, என் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒருவேளை இவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் கடன் வாங்கலாமா, இவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் பணம் கேட்கலாமா, இல்லைன்னா இந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 4-5 டாக்டர்கிட்ட போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமா. செகண்ட் ஒப்பீனியன் கேட்டாலும் அந்த டாக்டர் அதுதான் சொல்கிறாரு. போன மனுஷன்லாம் இல்லைன்னு சொல்கிறான். நம்பி போனவங்கெல்லாம் வெட்கப்படும்படியாக நமக்கு நம்முடைய தலை குனிவு ஏற்பட்டுருது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் தலையை நீ எந்த இடத்துல குனிந்தியோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு நிற்கிறையோ, அதே இடத்துல நான் உன் தலையை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம், சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ண போகிறாரு? பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வீர், பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆண்டில் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை. சத்துருக்களுக்கு முன்பாக விரோதி எங்கே இருக்கிறானோ அங்கே தான் கொண்டு போய் நம்மளை ஆண்டவர் நிறுத்துவார். என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு மத்தியில் இன்னும் பிரச்சனை இன்னும் தேடி தேடி வருது. தேடி தேடி வரத்துக்கு வைக்கிறதுக்கு கர்த்தர் தான் காரணம். உங்களுக்கு விரோதமாக நிறைய ரிப்போர்ட் வருது, நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க, சாபமான வார்த்தைகளை சொல்கிறாங்க, அழிவுக்குரிய வார்த்தைகளை சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு தான் நம்ம நடுங்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தை பரிசுத்த வேதத்தில் தேவன் சொன்னதான வார்த்தைகள் தான் நீங்களும் நானும் நம்பணும். பிரச்சனை நேரத்தில் மனிதனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது. அவங்க சொல்கிற எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம கேட்கவே கூடாது. மாறாக தேவன் நமக்கு தருகிறதான ஜீவன் தருகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் புதிய பலன் உண்டு, அந்த வார்த்தையில் புதிய காரியங்களை செய்யக்கூடிய கிருபை உண்டு. அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு சுகத்தை கொடுக்கிறதான தேவன். பரலோகத்திலிருந்து அவருடைய வார்த்தைகள் வரும்பொழுது அது வெறுமையாக அவர்கிட்ட திரும்பி போகாமல், அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சிருக்கிறாரோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற பயம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான கலக்கம், உங்களுக்கு இருக்கிறதான பலவீனம் எல்லாத்தையும் இந்த நாளில் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நிமிஷம் தலை வணங்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய வல்லமை எனக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. என் சூழ்நிலையை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிரிட்டு 32 ராஜாக்கள் திரளான கூட்டத்தோடு, திரளான குதிரைகளோடு, ரதங்களோடு வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட இருக்கிறது குதிரைகளெல்லாம் கொஞ்சம் தான், எங்ககிட்ட இருக்கிற ரதங்களெல்லாம் ஒன்றுமே உதவாத ஒரு ராஜமாக இருக்குது. ஆனால் தேவனே உங்களுடைய வார்த்தை சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்து, சிலர் மனிதர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டப் போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் மனிதர்களை நம்பலை, எங்களுடைய பணத்தை நம்பலை, எங்களுடைய அறிவை நம்பலை, எங்களுடைய செல்வாக்கை நம்பலை, எங்களுடைய சுற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் நம்பலை, எங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்களை நாங்கள் நம்பலை. எங்களுடைய உதவி பரத்திலிருந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லுது, உங்களை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி. ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். மற்ற காரியங்களை நம்ம பார்க்கவே தேவையில்லை, மற்றவருடைய வார்த்தைகளை நம்ம நம்ப தேவையே இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் டாக்டர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் சொன்னதான ரிப்போர்ட்டை நம்ம நம்ப வேண்டாம். வெளியேற பெற்ற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கூட சொல்லியிருப்பார், அவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவரே சொல்லுவார், எனக்கு இந்த காரியத்தில் ஒன்றுமே செய்ய முடியலைங்க, நானும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கை கழுவிடுவார். ஆனால் நம்முடைய தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமாக இருக்கிறார். நமக்கு என்னத்தை சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தேவன் என்ன சொன்னார்ன்றதை நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம்.
தேவன் உங்களுக்காக கொடுத்ததான தனிப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்களுக்கு உண்டு. அந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பரிசுத்தாவிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்காக என்ன காரியத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. எனக்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதான, எனக்காக நீங்கள் நியமித்திருக்கிறதான அந்த இடத்துக்கு தான் நான் போகணுமே ஒழிய, பிசாசினாலே எனக்கு எதிராக நியமிக்கப்பட்டிருக்கிற எந்த இடத்திற்கும், எந்த மனிதரிடத்திற்கும் நான் இனி ஆலோசனை கேட்க போவது இல்லை. நான் உங்களை மாத்திரம் தான் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அவர் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். அவர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா, நாங்கள் உங்களை மாத்திரமே, உங்களை மாத்திரமே, உங்களை மாத்திரமே சொல்ல முடியுமா? உங்களை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். பொருளாதாரத்தில் உலகத்தில் முழுசுமாக பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம். இதுக்கு மத்தியில் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். பொருளாதாரத்தில் சூழ்நிலை ரொம்ப இதாக இருக்குது. அதனால் உங்களுடைய வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிராக பேசுவாங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னாலும், இல்லைன்னு சொல்கிற இடத்துல என்னை கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு, செய்வதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிசாசே, நான் உன் வார்த்தையை நம்ப போவது இல்லை. நான் தேவனுடைய வார்த்தைகளையே நம்புகிறேன். என் தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் தருகிற வார்த்தைகள். அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அது ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, உங்களுடைய மாறாத வார்த்தையின்படியாக நீர் இந்த நாட்களில் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போது பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும், ஒருவேளை பயத்தில் நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். எப்படி பணம் எப்படி பண தேவை சந்திக்கிறதுன்னு இல்லை, யாருக்கிட்ட போய் கேட்குறதுனே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள், நிறைய கடனை வாங்கி வச்சிட்டோம். இப்போ யாருக்கிட்ட போய் வாங்கிறது, யாருக்கிட்ட போய் கேட்குறது? இப்படி கைகூடி வந்திருக்குது, அந்த திருமண காரியம் கைகூடி வந்திருக்குது. இதுக்கு மத்தியில் நான் எங்கே போய் நிற்கிறது, யாருக்கிட்ட போய் கேட்குறது? நமக்கென்று ஒருவர் உண்டு. நீங்கள் கேட்க வேண்டியதான தேவன் ஒருவர் உண்டு. அவரிடத்துல தான், அவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், உண்மை தான், நான் நம்பி இருக்கேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி. இந்த பாடலை நாம் பாட போகிறோம். அவரை மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கையாக வச்சுக்கணும். அவர் தான் நம்முடைய தேவன். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய புகழிடம். அவரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் முன்பாக
கரத்தை மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டிகளுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்களுடைய கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் அளவும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, அது மறையிலும் மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி உயிரோடு இருக்கிறதான சகல நாட்களும் நான் உங்களை மாத்திரம்தான் நோக்கி பார்ப்பேன். நிறைய பேர் உதவிக்காக தேவனை தேடி வருவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் மருந்து கொடுப்பாரு, நல்லானவொன்னே திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. மறுபடியும் நமக்கு உடம்பு சரியில்லைனா தான் போய் டாக்டரை பார்ப்போம். அதே போல் தான் தேவனை இந்த நாட்களில் நிறைய பேர் வைத்திருக்கிறாங்க. என் பிரச்சனை நேரத்தில் நான் ஜெபம் பண்ணேன், போனேன், ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டார், என் காரியத்தில் ஜெயத்தை கொடுத்தாரு. ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. மறுபடியுமா பிரச்சனை வந்தால் போய் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த நாள் உயிரோடு இருக்கிறதான சகல நாட்களும், என் ஜீவன் பிரியும் வரையிலும், என்னுடைய கர்த்தர் என்னை அவரிடத்தில் என்னை சேர்த்து கொள்ளுகிற வரையிலும், அங்கே போனாலும் அவருடைய சமூகத்தில் தான் நம்ம இருக்க போகிறோம். நிறைய பேர் மரணத்தை குறித்து ஒரு பயம் இருக்கும். செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? நமக்கு மரண பயம் தேவையில்லை. உலகத்தில் கொடிதான ஒரு பயம் மரண பயம்தான். அந்த பயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதியே இருக்காது. எங்கே போனாலும் அந்த தீமையின் சத்தம் தான் நம்முடைய காதில் கேட்கும். டாக்டர் சொன்னதான அந்த சத்தம் தான் நம்முடைய காதில் கேட்கும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலான்னு தலையை வச்சு படுத்தா கனவுலையும் அதே சத்தம் தான் வரும். அதே பிசாசுடைய தாக்கம் தான் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்முடைய ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நம்மையோடு இருக்கிறேன்னு சொன்னவர், நமக்கு எதிராளியும் நம்முடைய ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நம்ம கூடவே போராடி கொண்டிருக்கிறான்றத நிறைய பேர் மறந்து போயிட்டோம். நமக்கு எதிராளி ஒருத்தன் உண்டு, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, அது பரிபூர்ணப்படும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தேவன் நித்திய ஜீவனுக்கு என்று அழைத்திருக்கிறார். பிசாசு நம்மை நித்திய மீட்பிற்காக அல்ல, நித்திய அழிவுக்காக அவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறான். இப்போ அது யார் உங்களை அழைச்சது உண்மை நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை அழைத்தது தேவன் உண்மையுள்ளவர். அதான் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? பிரச்சனை நேரத்தில் என்னை அழைச்சது தேவன், அவருடைய வார்த்தையை தான் நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலையவோ இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளையோ நான் நம்ப போவது இல்லை அப்படின்னு யார் உறுதியாக தேவனுடைய வார்த்தையை இருக பிடித்து கொள்கிறோமோ, அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமோ, அந்த வார்த்தையை நம்முடைய சிந்தையில் வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ, அதுதான் நம்மளை நடத்தும். ஆனால் தான் சொல்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள். அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது, அதிலிருந்து தான் மரண ஊற்றுகளும் புறப்படுது. இப்போ இருதயத்தை யார் ஆளுகை செய்கிறது? நம்ம சொல்லுவோம் இயேசுதான் சொல்லி, ஆனால் பிரச்சனை வந்த நேரத்தில் நம்ம அதை பார்க்குறதே இல்லை. இயேசுவை மறந்துடுறோம், தேவன் யார் என்றதையே மறந்து போயிடுறோம். அவர் நமக்கு சொன்னதான வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் நம்ம நம்ப போகிறோம், அவருடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம உறுதியாக பிடித்து கொள்ள போகிறோம். பவுல் சொன்னது போல அவரை மாத்திரம். என்னை அழைத்தது யார் என்று தெரியும். உங்களை அழைச்சது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவன். உண்மையாகவா? அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. பயப்பட மாட்டீங்களே, கலங்க மாட்டீங்களே. இந்த வார்த்தை எப்பயுமே நமக்குள்ளே இருக்கணும். இங்கே சொன்னது மாத்திரம் இங்கே நான் கேட்டோன்னு சொல்கிறீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யணும். என்னை அழைத்ததான தேவன். உங்கள் பிரச்சனை நேரத்தில், உங்களுடைய பலவீன நேரத்தில், உங்களுடைய குறைவுபட்ட நேரத்தில் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். பிசாசு நிறைய நேரத்தில் அவனுடைய அந்த எதிர்மறையான வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே பொல்லாங்கினாலே விதைக்கப்படுகிற விதைகளை நீ வேரோடு பிடுங்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ காலத்துக்கு இந்த தொல்லை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்? நீங்கள் உயிரோட நாட்கள் எல்லாம் உங்களோட இருந்து தொல்லை கொடுக்கும். ஆனால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம்
நான் உனக்கு கூடவே இருக்கிறேன்னு சொல்லி யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லைங்களா? அதை வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாகிறது. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவளுக்கு பங்கிடுவாய். இதுதான் தேவன் யோசுவாவுக்கு கொடுத்ததான ஒரு வார்த்தை. அதனால் நம்ம யோசுவாவின் பேர் வச்சுக்கிட்டா மாத்திரம் போதாது. யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வாசிங்க. அவர் நிச்சயமாகவே உங்களை தைரியப்படுத்துவார். யோசுவாவுக்கு என்ன சொன்னார், என்ன வாக்குத்தத்தம் சொன்னார் கொஞ்சம் படித்து பாருங்கள். நீ உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருப்பேன், உங்க முன்னாடியே செல்லுவேன். அவர் முன்னாடி சொன்னார்னா கோணலான வழிகளெல்லாம் சபையாக்கிடுவார். இந்த தேவனை குறித்து தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் அவர் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மறுபடியும் சொல்லுவோமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீதுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் போய் துதிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் கூடவே தேவன் இருந்தார். அவருக்கு கர்த்தர் மேலே ஒரு அளவில்லாத ஒரு ஆசை இருந்தது. நம்ம இப்போ சொன்னது போல் ஆசையெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொன்னோம். ஆனால் ஆசை நம்முடைய இருதயத்தில் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் பழத்து மேலே ஆசை இருக்கிறோம், கொஞ்ச நேரத்தில் நம்முடைய செல்வத்துக்கு நம்முடைய எதிர்கால காரியத்தை குறித்து அது மேலே ஒரு ஆசையாக இருக்கிறோம். இப்படி நம்முடைய ஆசை மாறி 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 வந்துகிட்டே இருக்குது. தாவீதுக்கு மாறாத ஒரு ஆசை, என் தேவனோடு எப்பயும் இருக்கணும் சொல்கிறாரு. அவரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அப்போ உங்களுக்கு முன்பாக நீங்கள் யாரை வைத்து கொண்டிருக்கிறீங்க? பயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பயத்தினால் உங்களுடைய இருதயம் அசைஞ்சு கொண்டே இருக்கும். கர்த்தரை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் திட நம்பிக்கையாக இருப்பீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, காற்றும் கடலும் இறைந்து படகை கவிழ்த்து போடுவது போல உங்களுடைய வாழ்க்கையில் படகு, உங்களுடைய குடும்பம் அழிந்து போவது போல சூழ்நிலைகள் இருந்தாலும் அதே படகுல தான் இயேசு இருந்தார். ஆனால் சீஷர்களுக்கு அந்த படகுல அந்த இருந்த இயேசுவை பார்க்காம சுற்றி இருக்கிறதான அந்த காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. இயேசு எழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தது. உடனே இவங்க சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, உங்கள் கூடவே இருக்கிறார், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் நீங்கள் பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சே. உங்கள் பிரச்சனை நேரத்தில் நீங்கள் அவரை பார்க்கலையே, மனுஷரை பார்க்குறீங்களே, சூழ்நிலைகளை பார்க்குறீங்களே, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறதான தேவனை நீங்கள் பார்க்கல, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நம்பலை. நம்ம செய்ததான தவறு இதுதான். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எப்போதும் நான் என் நினைவில் வைத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, அவருடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நான் பாவம் செய்ய விடவே விடாது. யோசேப்பு தனியாக தான் இருந்தான், குடும்பத்தாரோடு இல்லை, அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த போத்திபர் வீட்லேயும் யாரும் இல்லை. போத்திபர் மனைவியோடு அவன் பாவம் செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவன் கூட தேவன் இருந்தார், தேவனுடைய வார்த்தை இருந்தது, தேவன் சொன்னதான கொடுத்ததான தரிசனங்கள் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் பார்த்து கொண்டே இருந்த பொழுது அவன் சொல்கிறான், நான் இப்படிப்பட்டதான பாவத்தை தேவனுக்கு முன்பாக எப்படி செய்கிறது அப்படின்னு விலகி ஓடுறான். ஆனால் பிசாசு நம்ம மேலே அடிக்கடி தாக்கங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை அதுதான்.
நம்முடைய வேலை தேவனை துதிக்கிற வேலை. அந்த வேலையில் நம்ம சரியாக இருந்தோம்னா பிசாசுடைய வேலை அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது நம்மை தொடாது, தாக்காது, அழிக்காது. ஹல்லேலூயா. அதனால் முதலாவது நீங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். அவர் மலைகளின் தேவனாக மாத்திரம் இல்லை, பள்ளத்தாக்கிலே தேவன். என்னுடைய பிரச்சனை நேரத்தில், என்னுடைய வேதனை நேரத்தில், என்னுடைய குறைவுபட்ட நேரத்தில், என்னுடைய இருதயங்கள் இருளடைந்து போயிருக்கிற நேரத்தில் என் தேவன் என்னுடைய துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மீகால சொல்லியிருக்கு, என் சத்துருவே நீ என்னை குறித்து மேன்மை பாராட்டாதே, நான் இருளில் இருந்தாலும் என் தேவன் என்னுடைய வெளிச்சமாக இருக்கு. அப்போ இருளில் இருந்தாலும் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரகாசம், ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிரும். அதை தாண்டி எந்த ஒரு இருளும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்க முடியாது. எந்த பிரச்சனையும் நம்மளை அழிச்சு போட முடியவே முடியாது. ஒருவேளை எதிராளிகள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கலாம். இந்த குடும்பத்தை நான் ஒரு கை பார்த்துறேன், அவங்க எப்படி இது பண்ணிடுறாங்கன்னு பார்க்குறேன், எப்படி இந்த திருமணத்தை நடத்திடுறாங்கன்னு பார்க்கல அப்படின்னு நம்முடைய எதிராளிகள் சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு நேராக வந்து சொல்லலைனாலும் உங்களுக்கு முன்னாடி அவங்க நல்லா இருப்பான், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க தெரியுங்களா, இவனுக்கு இந்த கல்யாணம் நடக்குதா, இது எப்படி நடந்துடும், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பிசாசு அவங்களுக்குள்ளே இருந்து பேசுவான். அந்த எண்ணத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். தேவனுடைய சத்தத்தை மாத்திரம்தான் நம்ம இடைவிடாமல் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடுறாரு, இடைவிடாமது நன்றியை நான் உமக்கு சொல்லுவேன் ஆண்டவரே, எப்போது நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்ற, எப்பயுமே நான் என் தேவனை எனக்கு முன்பாக வச்சு கொள்ளுவேன். எனக்கு கெட்டது நடக்கிறப்ப மாத்திரமல்ல, நன்மைகள் நடந்து கொண்டு இருந்தாலும் நான் தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு உதவி வருகிற கண்மல் அவர் தான், ஒத்தாசை வரும் பருவதம் அவர் தான். அவருக்கு நேராக தான் நான் என் கண்களை ஏறெடுக்க போகிறேன். அந்த வார்த்தையை நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குக்கும் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற சோதனைகள், வலிகள், தோல்விகள், இழப்புகள் மற்றும் ஆழமான ஏமாற்றுகள், இவைகளுக்கு மத்தியில் நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், பலவீனத்தில் இருந்தாலும், குறைவுபட்டு இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும் நம்முடைய தேவன் அங்கே நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதுக்கு தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. காரணம் என்ன தாவீது ஏன் அப்படி சொல்கிற? தேவன் என்னோடு இருக்கிறாருப்பா. பிரச்சனை நேரத்தில் நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடுது, பலவீன நேரத்தில் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும், பிசாசு வந்து அதையும் இதையும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ போ பிசாசு, என் தேவன் என் கூடவே இருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது, நீ சொன்ன வார்த்தையெல்லாம் பொய். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இரவும் பகலும் பொய்யை நம்முடைய சிந்தையிலையும் இருதயத்திலையும் விதைத்து கொண்டே இருப்பான். இதுதான் அவனுடைய வேலை. பிசாசுடைய வேலை என்ன? நம்முடைய இருதயத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள பொய்களை விதைத்து கொண்டே இருப்பான். அந்த பொய்யை நம்ம அப்படியே வளர விட்டுட்டோம்னா அது வளர்ந்து பெரிய மரமாக, செடியாக, கொடியாக வந்து நம்முடைய வாழ்க்கையவே அழிச்சு போட்டுரும். அதனால் பிசாசு விதைக்கிற பொய் வார்த்தைகளை நாம் நம்பவே கூடாது. எத்தனை பேருடைய இருதயத்தில் பிசாசு விதைத்திருக்கிற பொய் வார்த்தைகள் இருக்கிறது, எத்தனை பேருடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். இந்த போராட்டத்துக்கு மத்தியில் விசுவாசிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிறப்பா, சறுக்கி போயிடும், சறுக்கி விழுந்தால் கீழே போயிடுவேன், கீழே வந்தால் என் எலும்பு கூட இருக்காது, அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. அவங்க பார்வைக்கு அப்படி தெரியும். நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவனாக இல்லை, மலைகளின் தேவனாக இல்லை, உயர்ந்த பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மேலே 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 உயர செய்கிறவர் அல்லாமல் நம்மளை ஒரு நாளும் கீழே விழுந்து பள்ளத்தாக்கிலேயே அழிஞ்சு போயிடுன்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல. பள்ளத்தாக்கில் இருக்கிறதான உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்தவர் நம்முடைய தேவன். ஒருவேளை இந்த வேளையில் உங்களுடைய எலும்புகள் சாரம் இல்லாததாய், ஒரு உருவம் இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்தா அது ஒரு குடும்பம்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பக்கத்திலையுமே நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்
உங்களுக்குள்ள ஒரு புது பலனை இந்த நாளிலே கொடுக்க போகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருப்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய மகிமை என் மேல் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை என் மேலே மாத்திரமல்ல, என் குடும்பத்தின் மேலே மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததியின் மேலே, எங்களுடைய சபையின் மேலே உங்களுடைய வார்த்தைகளும் வல்லமைகளும் இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஆகவே உழந்து போன எலும்புகளாக இருக்கிற எங்களை உயிர் பெற செய்கிறதான நீர் போதுமானவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அவராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும். உழந்து போன எலும்புகளை வைத்து எப்படி இந்த யுத்தத்தை நடத்துவது? மனுஷனால் முடியாது, நம்மளால் முடியாது. எலும்பு உழந்து போயிடுச்சு, எலும்பு ஒன்றுத்துக்கு ஒரு எல்லாம் நெருங்கி போயிடுச்சு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரல என் உருவமே இல்லை, எல்லாம் உடைஞ்சி நொறுங்கி அழிஞ்சு போயிடுச்சு. பரவாயில்ல, கவலைப்படாத. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு இப்போ ஒரு புதிய தோற்றத்தை உண்டு பண்ண போகிறார். உனக்கு ஒரு புதிய உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாராலும் தாழ்ந்து போகும்படியாக உன்மேல் வார்த்தைகளை சொல்லி ஏளனமாக பேசி உன்னை கேவலமாக பார்த்து கொண்டிருந்ததான ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையடைய செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. தேவன் நம்முடைய கொடிய இருண்ட பள்ளத்தாக்கில் எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார் என்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், அந்த போராட்டத்துக்கு மத்தியில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட நேரத்திற்குள்ளாக இருக்கிறதான சூழ்நிலையை இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்போ ஏன் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம்? தண்ணிக்குள்ளார ஆழத்துக்குள்ளார இருந்தாலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அவருடைய கரம் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய பிரச்சனை நேரத்தில், இருண்ட நேரத்தில் நம்ம கூடவே இருக்கிறார்கள். காரணம், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் மறுபடியுமாக அறிக்கை செய்யுங்க. அந்த டாக்டர் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து வாசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டு மாறும்னு நினைக்கிறீங்க? அது பிரிண்ட் பண்ணது, டைப் பண்ணது ஒரே ரிப்போர்ட்டு தான். நீங்கள் எத்தனை தடவை திருப்பி வேறு இடத்துல வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு மாற்றி படித்தாலும் அதில் இருக்கிற எழுத்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் புது வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். புதிய பலனை கொடுக்க போகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க காலையில்? ஆண்டவரே, உங்களுடைய புதிய கிருபை எனக்கு இந்த நாளிலே தாங்க ஆண்டவர். கிருபையை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த கிருபையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதை நமக்குள்ளே வச்சு பாதுகாக்கணும். அது விலையேற பெற்ற பொக்கிஷம். ஒரு ஒரு 1 கிராம் மோதிரம் ஒன்று வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம அது எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கிறோம்ல. அது திருப்பி பார்க்குறோம், மறுபடியும் பொட்டிக்குள்ளே வச்சுக்கிறோம், பீரோக்குள்ளே வச்சுக்கிறோம், பூட்டி வச்சுக்கிறோம். அது நம்ம வீட்டில் தான் இருக்குது, நம்ம பொட்டியில் தான், நம்ம பீரோ தான் இருக்குது. ஆனாலும் நமக்கு ஞாபகமெல்லாம் திறந்து போகும். வேறு எதாவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, வேறு எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஸுக்குள்ளே போட்டிருக்கிறதான அந்த காரியத்தை அவங்க திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டை பூட்டிகிட்டு வந்தால் அந்த பூட்டை 7000 தடவை இழுத்து பார்ப்பாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு கூட மறுபடியும் அந்த திருப்பி ஒரு இழுப்பு பார்ப்பாங்க. சரியாக பூட்டலாம், நான் என்ன பண்ணுறதுன்னு. நான் அப்படி இருந்திருக்கேன். அது அந்த நேரத்தில் தெரியல. தேவன் என்னை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பு என் மேல் இருக்கிறது. என் எல்லைகளில் அவர் அனுமதிக்காமல் எந்த தீமையும் வரப்போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்முடைய அந்த இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறார். இந்த விசுவாசம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பயம் நம்மை விட்டு வெளியேறும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் கொடுக்காத அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுக்கு அவசியமே இல்லையே.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா பயத்தின் ஆவி நமக்குள்ளே இருப்பதற்கு இடமே இல்லை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த இருதயத்தை திருப்பியுமா இயேசுவை வெளியே அனுப்பிச்சிட்டு நம்முடைய இருதயம் காலியாக இருக்கும் பொழுது வெளியே போனதான பிசாசு தன்னோடு இன்னும் 7 பிசாசை சேர்த்துக்கிட்டு வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆளுக்கு செய்யும். இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதான பள்ளத்தாக்காக இருக்கிறது. என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சொல்லி, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இயேசு இல்லை, பயத்தின் ஆவி இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். பயத்தின் ஆவி வரும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிறதா நம்முடைய இருதயத்துக்குள்ள பயத்திற்கு இடமே இல்லை. அடுத்ததா, இந்த பள்ளத்தாக்கு என்பது ஒரு நிரந்தரமான இடம் அல்ல. பள்ளத்தாக்கிலிருந்து விரைவாக நம்மை மேலே கூப்பிட தேவன் போதுமானவராக இருக்கிறார். பள்ளத்தாக்கு நம்முடைய இலக்கு அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்வை, தேவ கரத்திலிருந்து உயர்வை பெறுகிற இடமாக இருக்கிறது பள்ளத்தாக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்த போகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இந்த பாடுகள் கொஞ்ச நாளுக்கு தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு, பெரிதல்லாத இந்த 10 நாள் பாடுகள் பெரிதல்ல. அவர் ஒரு செகண்டு ஆண்டவரை பார்க்காம தேவன் அப்படி திரும்பிட்டாராம். அந்த நேரத்தில் தான் இயேசப்பா சொல்கிறாரு, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். இப்போ இயேசு மேலே உலகத்தினுடைய எல்லா பாவங்களும், உங்கள் பாவம், என் பாவம், நம்ம குடும்பத்தினுடைய பாவம், தலைமுறை பாவம் எல்லாத்தையும் இயேசுவின் மேலே விழுந்துருச்சு. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் கொஞ்ச நேரம் அப்படி தன்னுடைய கண்களை திருப்பிட்டார். அந்த நேரத்தில் தான் இயேசு கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நமக்காக அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருந்தார். அதனால் கைவிடப்பட்டிருக்கிறதான நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு எங்கே தெரிய போகுதுங்க என் கஷ்டம்லாம், என் பாடலாம் அவருக்கு எங்கே தெரிய போகுதுன்னா, அவர் நம்மை போலவே பாடுகளை பட்டு, நம்மை போலவே துக்கங்களை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு அவருக்கு தெரியும். நம்ம நினைக்கிற வழியில் இல்லை, நம்ம நினைத்து பார்த்துறாத வழியில், இந்த வழியில் தான் வரும், இவங்க மூலமாக தான் உதவி கிடைக்கும், இதுதான் எனக்கு நடக்கும் நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம நினைத்து பார்த்திராத நேரத்தில், நினைத்து பார்த்திராத இடத்திலிருந்து நமக்கு உதவிகளை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எப்பயுமே கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். தினந்தோறும் காலை வேளையில் எகிப்திலிருந்து வந்ததான இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது காலை வேளையில் அவருடைய வாசற்படியில் மன்னா கிடந்தது. போய் அவங்க வேற எங்கேயும் போய் எதையும் செய்யலை, அதெல்லாம் பொறுக்குனாங்க. அந்த நாளுக்கு தேவையான மன்னாவை பொறுக்குனாங்க. ஒவ்வொரு நாளும் தேவைக்குரிய அந்த வசனங்களை நீங்களும் நானும் அதிகாலை நேரத்தில் நீங்களும் நானும் படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த மன்னா தான் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கும். அந்த மன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பலனை கொடுத்துச்சா, காண்டாமிருகத்துக்குரிய பலனை கொடுத்ததான். அவங்களுக்கு எப்படி கிடைச்சது காண்டாமிருகத்துக்குரிய பலன்? அந்த பரலோக மன்னாவினாலே அவள் காலை வேளையில் அதை பொறுக்கி அதை எடுத்து அந்த நாளுக்குரிய காரியங்களை சமைத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அதே போல் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின் பேரில் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா ஒரு நாளும் நம்மளை வெறுமையாக விடவே போகாது, விடவே போக மாட்டார், விடவே விட மாட்டார் கர்த்தர். அந்த வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். இந்த குழியில் இருந்ததற்கு, பள்ளத்தாக்கில் இருந்ததற்கு நம்முடைய வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலேருந்து 41ஆம் அதிகாரம் வரலும் நீங்கள் வாசித்தீங்கன்னா இது நமக்கு தெரியும். இங்கே யோசேப்பு என்றதான மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான அந்த சொப்பனங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் அது நிறைவேறுவதற்கு சிறிது நாட்கள் அவர் காத்திருந்தார். காத்திருந்த இடங்கள் அவர் பள்ளத்தாக்கில் இருந்தார். சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். அந்த சொந்த சகோதரர்களால் கிணற்றிலே தூக்கி போடப்பட்டார். கிணற்றிலிருந்து மேலே தூக்கி நிறுத்தினாங்க. இஸ்மவேலர் இடத்துல விற்றுட்டார். இஸ்மவேலர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தில் கொண்டு போய் பார்வை வீட்டில் வேலைக்கு அவங்களுடைய அதிகாரி ஒருத்தர் வீட்டில் விற்றுட்டாங்க. அங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த பொம்பளை சும்மா இல்லை,
இவன் மேலே தவறான ஒரு குற்றத்தை சாட்டி இவனை சிறைக்குள்ளே போட்டுட்டாங்க. சிறைக்குள்ளே போட்டிருந்தாலும் இவன் கர்த்தரை விடவே இல்லை. தேவன் நான் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க செஞ்சுட்டே இருந்தார். நம்மளாக இருந்திருந்தா, சிறையில் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஐயோ அப்பா நான் அப்படிலாம் பண்ணலைப்பா அப்படின்னு சொல்லி அவன் புருஷன்கிட்டையும் போய் சொல்லியிருப்போம். இல்லை, அவனை அந்த தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தும் பொழுது மறுபடியும் வந்து அந்த போத்திபார் மனைவியை உண்டு இல்லைன்னு என்ன பண்ணியிருப்பான், அவன் பண்ணியிருப்பான். பொய்யா சொன்ன என் மேலே, நான் சாதாரண மனுஷன் நினச்சேன், இப்போது நான் அந்த எகிப்துக்கு நான் அதிபதி, நான் யாரை வேணாலும் கட்டுவேன், யாரை வேணாலும் அடிப்பேன். ஏன்னா அந்த அதிகாரத்தை பார்வன் அவனுக்கு கொடுத்துருந்தான். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் தலையை அசைக்கக்கூடாது, கை காலை கூட அசைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்டதான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டதான் அந்த யோசேப்பு. அவர் பெருமையோடு இல்லை, தாழ்மையில் இருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தினார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை அளிக்கிறார். யோசேப்புடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தாரு. அவருடைய பள்ளத்தாக்கின் வாழ்க்கையிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த உயர்வு நினைத்து பார்க்காத ஒரு உயர்வாக இருந்தது, சாதாரணமான உயர்வாக இல்லை. முழு எகிப்துக்கும் அவனை அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். அப்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு திட்டம் ஒன்று உண்டு. நம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அதனால் யோசேப்பு வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை. அநியாயமாக துக்கப்பட்டிருக்கலாம், வெட்கப்பட்டிருக்கலாம், பொய்யா குற்றம் சாட்டியிருக்கலாம், சிறைச்சாலையில் இருப்பது போல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஏற்ற வேலையில் உயர்த்துவார். கர்த்தருடைய நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த நேரம் வரையிலும் நீங்கள் காத்திருக்கணும். பள்ளத்தாக்கில் இருக்கிறதுக்கு நீங்கள் காத்திருக்கணும். பள்ளத்தாக்கில் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம். காரணம் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்க எல்லாமே சிங்க கபியிலையும் நெருப்பு சூளையிலையும் அவங்க இருந்ததற்கு காரணம் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவங்க தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தாங்க. ராஜா கூப்பிட்டு மிரட்டுறாரு, மறுபடியுமா அந்த மியூசிக் வாசிக்கும், நீ மறுபடியுமா விழுந்து வணங்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தைரியம் நமக்கு இருக்கா? பிசாசு நம்மளை வந்து மிரட்டும் பொழுது பிசாசை உனக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த 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 அது வந்து எனக்கு தேவன் எனக்கு கொடுக்கல, நான் தேவனிடத்துக்கு மாத்திரமே பதில் கொடுக்க போகிறேன். பதில் கொடுக்க வேண்டிய தேவனுக்கு நம்ம பதில் கொடுக்காம பிசாசு நம்மக்கிட்ட கேட்குற கேள்விகளுக்கு நம்ம நிறைய நேரத்தில் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் இன்னும் நமக்குள்ள பயத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். அதனால் இந்த பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கு நம்மை புடமிடுகிற ஒரு இடமாக இருக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அதனால் இந்த உபத்திரவம், இந்த குகை பள்ளத்தாக்கின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நீடிய பொறுமையை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. நமக்கு தான் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் போயிடுது. இந்த நீடிய பொறுமையை நான் என்கிட்டையும் பார்க்கல, யாருக்கிட்டையுமே பார்க்க முடியல. திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே நமக்கு அப்படியே சட்டன்னு ஒரு கோபம் வந்துடுது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த கோபத்தின் ஆவி அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறதான நல்ல ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு பிசாசு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதான ஒரு தீமையான காரியம் ஒன்று இருக்குது. இன்னும் உங்கள் மேலே பிசாசு ஒரு லேபிள் ஒன்று போட்டிருக்கலாம். இதை ஆண்டவர் உணர்த்திட்டே இருக்கிற உன் மேலே ஒரு லேபிள் ஒன்று பிசாசு போட்டிருக்கிறான். இவன் எனக்குரியவன். நீ எங்கே போனாலும் உன் வாழ்க்கையை கெடுக்கும்படியா, உன் வேலையை கெடுக்கும்படியா, உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும்படியா உன் மேலே பிசாசு ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். அந்த முத்திரை தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சொன்ன எடுத்துட்டேன், பரிசுத்தமாக இருக்கிறேன் நீங்கள் சொல்லி நடந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த முத்திரை தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தடை செய்து கொண்டே இருக்கிறது. உங்கள் மேலே போட்டிருக்கிற அந்த முத்திரையை இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கும்படியாக நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும்.
உங்கள் மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். உங்களுடைய தொழிலின் மேலே ஒரு முத்திரை போட்டிருக்கிறான். தீமையான அடையாளங்கள் உங்கள் மேலே போட்டிருக்கிறான். அது நமக்கு தெரியாது. ஆவி மண்டலத்தில் நம்ம மேலே போட்டிருக்கிறதான அந்த தீமையின் அடையாளங்களை நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுக்காக தான் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அந்த ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நீங்களும் அறிந்து கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் சிறப்பானதும் உதவி செய்கிற ஒரு வல்லமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஆவி மண்டலத்தில் உங்கள் மேலே போட்டிருக்கிறதான தீமையான அடையாளங்களை நீங்கள் பார்க்கணும். இங்கே இருக்கிறதான ஒரு சிலர் மேலே தீமையான அடையாளங்களை என்னால் பார்க்க முடிகிறது. அந்த தீமையான அடையாளங்கள் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் போனாலும் எங்கே தான் முயற்சி செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரித்திர இருக்கிற பலவீனம் ஒரு நாளும் மாறாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு முத்திரையை போட்டிருக்கிறான் பிசாஸ். அந்த முத்திரை இருக்கிற வரையிலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காது. நீங்கள் தேடி போன காரியம் உங்களுக்கு கிடைக்காது. என்ன இப்படி சாபமான வார்த்தைகளை சொல்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் வாஸ்தவம். ஆவியின் உலகத்திலே உங்களுக்கு எதிராக செயல்படுகிற பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்காத வரையிலும் உங்களுடைய வாழ்க்கை அழிந்து போய்கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் படிச்சிருக்கலாம், என்ன தான் முயற்சி எடுக்கலாம், என்ன தான் நீங்கள் அதற்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற தீமையான அடையாளங்களை நீங்கள் பார்க்காத வரையிலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கண்ணை திறங்கப்பா, என் ஆவிக்குரிய கண்ணை திறங்கப்பா, என் மேலே போடப்பட்டிருக்கிற தீமையான அடையாளங்கள் என்ன என்று சொல்லி, எனக்கென்று பிசாசு போட்டிருக்கிற திட்டத்தை நான் தெரியாமல், எனக்கென்று விரித்து வைக்கப்பட்டிருக்கிற வலையில் என் கால்கள் சிக்கி கொடுக்கிறது, எனக்காக வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற குழியில் நாங்கள் குடும்பமாக விழுந்து போயிட்டோம். எங்களை வேலை உயர்த்த உங்களால் முடியும் ஆண்டவரை. எங்களை தூக்கி எடுத்து நிறுத்த உங்களால் முடியும் ஆண்டவரை. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்ததான தேவன் நீங்கள். இந்த நாளிலும் நாங்கள் எங்களுடைய அறியாமையினாலே எங்களுடைய கண்கள் பார்க்க முடியாததினாலே நாங்களே விழுந்து போனதான இந்த குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்கள் கையில் எங்களை நான் ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். அன்றைய என் குடும்பத்தின் மேலே போட்டிருக்கிற தீமையின் அடையாளங்கள் நீங்கள் என்ன தான் முயற்சி செய்து கிடைச்சலோ நீங்கள் ஓடுறீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு அந்த தீமையின் அடையாளங்களை நம்மளால் பார்க்க முடியாது. எதிராளி பிசாசு நம்மளுக்கு உதவி செய்கிறேன்னு வரவங்க கண்ணுக்கு அது பார்க்க வைப்பான். இல்லைன்னா அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தையை வைப்பான். உங்களுக்கு உதவி செய்யலாம் தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு முடியலைங்கன்னு இடுவான். காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் குடும்பத்தின் மேலே ஒரு தீமையான அடையாளம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த தீமையான அடையாளத்தை இந்த நாளில் உடைக்க வேண்டும். அந்த தீமையான அந்த அடையாளத்தை உங்களை விட்டு இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவி நீங்கள் சுத்தமாக்கப்படும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தின் மேலே, எங்களுடைய சந்ததியின் மேலே, எங்களுடைய தொழிலின் மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற தீமையான அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீர் அழிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறோம், எங்களால் மேலே வர முடியல. மேலே ஏறலாம்னு நினச்சாலும் ஒரு ஜான் மேலே ஏறினோம்னா ஒரு மூலம் கீழே போயிடுறோம் ஆண்டவரே. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த உங்களால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களை நம்பி உங்களுடைய பாதத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சிடுறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய உதவி விருதா. தேவன் நமக்கு உதவி செய்வாரானால் அதுதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய கரத்தில். சிலர் மனிதர்களுக்கு முன்பாக போய் உங்களை தாங்க நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், உங்களை தாங்க நாங்கள் தெய்வமாக நம்பி இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அழுதுகிட்டும் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி அழுதுருக்கிறீங்க. நேரத்தில் மனிதர்கிட்ட போய் நீங்கள் அழுதுருக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சனை தீராத நேரத்தில் நீங்கள் போய் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் அழுதுருக்கிறீங்க. உங்களை தாங்க நான் தெய்வமாக நினச்சி வந்தேன், இப்போ ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னால் முடியலப்பா, நான் என்ன பண்ணட்டும்னு விடுவாங்க. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து ஒரு நாளும் என்னால் முடியலன்னு சொல்லவே மாட்டார். தேவனால் கூடாதது என்று சொல்லி எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அவரால் முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போகிறோம், என் தேவனாலே கூடாதது
கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானாரே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானாரே, ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம்ம விசுவாசித்தோம்னா தேவனுடைய மகிமையை பார்ப்போம். செத்து போன லாசரு, அவனை கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்தா நாரி போயிடும். நாரி போயிருந்ததான லாசருடைய சரீரத்தை ஒரே நொடியில் புதுப்பித்து அவனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து அவனை வெளியே கொண்டு வந்ததான இயேசு நம்முடைய தேவன். நம்ம இதெல்லாம் கதை போல வாசிக்கிட்டே இருக்கிறோம். பைபிளை கூட ஒரு கதை மாதிரி வாசிக்கிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லி நம்மளால் நம்ப முடிகிறதே இல்லை. காரணம், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்குறோம், நமக்கு முன்பாக நடந்து போனவர்களை பார்க்குறோம். அவங்கள பார்த்தோம்னா நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தையும் இழந்து போயிடுவோம். அதனால் இந்த பள்ளத்தாக்கு என்பது அது ஒரு சோதனை கூடமாக இருக்கிறது.
நம்மை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். பள்ளத்தாக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அழுத்தங்களையும் தாங்கக்கூடிய பலனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு விசுவாசத்தை புதுசாக உருவாக்கும். புதிய பலனை கற்று கொடுக்க பள்ளத்தாக்களை வச்சு தான் தேவன் கொடுக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கம் அடைய செய்யாது. தேவனை நம்பி இருக்கிறோம் இல்லைங்களா, ஒரு நாள் நாங்கள் வெட்கப்படவே மாட்டோம். பிசாசு சொல்லுவான், இப்படி தான் நீ நம்பிக்கிட்டே இருக்கிற, இது முடியவே முடியாது, நீ சீக்கிரம் செத்து போயிடுவ, உனக்கு இது நடக்காது, இப்படிலாம் சொல்லுவான். அந்த நேரத்தில் நம்ம சொல்லணும், அதுதான் உங்களுடைய பரீட்சை நேரம். உங்களுடைய விசுவாசத்தை தேவன் சோதித்து பார்க்கிறார். சோதித்த பின்பு நாம் பொன்னாக விளங்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் அக்னியில் பொன்னானது புடமிடப்படுகிறது. பொன்னானது அக்னியில் புடமிடப்படுவது போல நம்முடைய விசுவாசமும் அக்னியில் பள்ளத்தாக்கில் புடமிடப்பட போகிறது. பள்ளத்தாக்கு என்பது நமக்கு ஒரு பரீட்சைக்குரிய இடமாக இருக்கிறது. பரீட்சை எழுதாமல் யாரும் அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. அது இப்போ இந்த வந்திருக்கிற நீட் எக்ஸாம் எழுதலைன்னா அவங்க டாக்டராகவே முடியாது. எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு வேலையே இல்லை. வெளிநாட்டில் போய் நிறைய பேர் டாக்டர் வேலைக்கு படிச்சுட்டு வந்தாலும் இங்கே வந்து அவங்க டாக்டர் வேலை செய்யணுன்னா அவங்க நீட் எக்ஸாம் எழுதலைன்னா அவங்களுக்கு அவங்க படிச்சுட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட்டு இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறார். ஒரு விசுவாசத்தின் பரீட்சை ஒன்று வைத்திருக்கிறார். அது இந்த பள்ளத்தாக்கில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அதை உணர முடியாதபடிக்கு பதறி போய் கொண்டே இருக்கிறோம். ரெண்டாவது, இந்த பள்ளத்தாக்குன்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனை உண்டு பண்ணுகிறது. அதுபோல சாதாரணமாக இருந்ததான அந்த பொன் பசும் பொன்னாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலலாம் எனக்கு சாதாரணமான ஒரு வெள்ளி இருந்தால் போதுங்க, ஒரு செம்பு இருந்தால் போதுங்க, 24 கேரட் தான் வேணுமா, அதுதான் வேணும் எனக்கு. அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு, உனக்கிட்ட நான் எதிர்பார்க்கறதான விசுவாசம் சாதாரணமான விசுவாசமாக இருக்கக்கூடாது. வெளியேற பெற்ற விசுவாசத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லி தான் இந்த பள்ளத்தாக்களை நம்மை நடத்தி கொண்டு வருகிறான். இந்த பள்ளத்தாக்கில் நம்ம தேவனை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும். இந்த பள்ளத்தாக்கில் நமக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், வாழ்க்கையில் கிரீடத்தை பெறுவதற்கு முன்பாக நாம் சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சிலுவை என்று சொல்வது இயேசு கிறிஸ்து அந்த அது மாதிரி இல்லை. நம்முடைய சிலுவை என்பது நமக்கு குடும்பத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய காரியங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை செய்வார். உபத்திரவம் இல்லாமல் நமக்கு சிங்காசனம் கிடையாது. பாடு இல்லாமல் பரலோக ராஜ்யம் கிடையாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய பேர் எதுக்கு வந்திருக்கிறோன்னு தெரியாமல் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை தேவன் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாரு. உன்னை பள்ளத்தாக்களை வைத்திருக்கிறேன், நான் உன்னை உபத்திரத்து குகைக்குள்ளே நான் உன்னை நடத்துகிறேன், அந்த குகையில் நான் உன்னை பொன்னாக விளங்க பண்ணும்படியாக நான் உன்னை உபத்திரம் குகத்தில் வச்சுருக்கிறேன், நீ அழிந்து போவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. நிறைய பேர் பிசாசு சொல்லுவான், அவ்வளோதான் நீ முன்னேறவே முடியாது, உன் குடும்பம் அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம சொல்லணும், தேவன் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து ஒரு உயர்ந்த இடத்துல என்னை வைக்கும்படியாக தேவன் தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. பிசாசி நீ சொல்கிற மாதிரி நான் மண்ணில் புதைந்திருப்பதற்காக என்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. நான் பரலோகத்தில் தேவ சமூகத்தில் ஒரு வெளியேற பெற்ற முத்தாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய இடமாக இது இருக்கிறது. அதற்காக நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுதலை செய்ய, நம்முடைய பலவீனத்தில் சோதனை நேரத்தில் அவர் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். குயவன் கையில் இருக்கிறதான மண் பாத்திரம், அதை தீர்க்கதரிசி போய் பார்க்கும் பொழுது குயவன் வணைந்து கொண்டிருந்ததான மண் பாத்திரம் அவனுடைய கையில் அது கெட்டு போயிடுச்சான். அப்பொழுது அந்த குயவன் என்ன பண்ணல, அதை தூக்கி தூர போடல, அதை திருத்தமாய் செய்யும்படியாக
தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த குயவன் அதை வேறு ஒரு பாத்திரமாக உருவாக்கி கொண்டிருந்தான். ஒருவேளை நீங்கள் சோதனை நேரத்தில் பயந்து உடைந்து நசுங்கி போயிருப்பீங்க. கர்த்தர் உங்களை புதிதான ஒரு பாத்திரமாய், எஜமானனுக்கு எல்லா விதத்திலும் பிரயோஜனப்படத்தக்க ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் இந்த பள்ளத்தாக்கில் உங்களை வச்சிருக்கிறாரு. பள்ளத்தாக்களை பார்த்து பயந்துடாதீங்க, என்னை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுடைய நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறீங்க, உங்களுடைய தீர்மானத்தை எங்கள் குடும்பத்தில் நிறைவேற்ற போகிறீங்க, அதுதான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு உதவி செய்கிறது. நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துறோம். பள்ளத்தாக்கில் இருக்கிற நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிச்சிடும். ஆண்டவரே, உங்களுடைய கையில் என்ன ஒரு களிமண்ணாக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒரு சாட்சியுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். குயவனின் கையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய கையில் நம்ம களிமண்ணாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவனுடைய கையில் களிமண்ணாக நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில் படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை தருகிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே. 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 என்னை உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. தருகிறேன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே. 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 என்னை
பள்ளத்தாக்கில் வைத்து சரி செய்து கொண்டிருக்கிறார். தேவன் சரி செய்யணுமா வேண்டாமா? உங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா தீமையான காரியங்களையும் அவர் அகற்றிவிட்டு, உங்களுக்குள்ள ஒருவேளை கல் இருக்கலாம், தேவன் விரும்பாத சில சுபாவங்கள் இருக்கலாம், அதை உணர்த்தி உங்களை விட்டு வெளியேற்றும்படியாகவே உங்களை பள்ளத்தாக்குக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம கருதணும். பள்ளத்தாக்கில் வைத்திருப்பதற்கு நம்மை அழிவுக்காக அல்ல. நம்முடைய பாதங்கள் சறுக்கும் பொழுது அவர் நம்மை வந்து தாங்கி சுமந்து மீட்டு மறுபடியும் மேலே உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் பள்ளத்தாக்கில் நம்முடைய கால்கள் சறுக்கிறது போல இருக்கலாம், கீழே விடுவது போல இருக்கலாம், அழிந்து போவது போல இருக்கலாம். பிசாசு சொல்லுவான், நீ இதோடு அழிஞ்சு போயிட்ட, இதுலேருந்து உன்னால் உனக்கு உயர்வே கிடையாது, உனக்கு இந்த வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை புதுசாக உருவாக்க போகிறேன். சாதாரணமான ஒரு பாத்திரமாக அல்ல, எனக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக என்னுடைய விருப்பத்தை நான் உன்னிலே நிறைவேற்றப் போகிறேன். அதற்காக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஏதோ நேற்று இன்று அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே, உன் தாயின் கருவிலை நீ உருவாகுவதற்கு முன்னமே உனக்குரிய திட்டங்களை எல்லாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த திட்டங்களை தான் அந்த நாட்களில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதில் ஒரு திட்டம்தான் உன்னை இந்த பள்ளத்தாக்கில் வைத்து உன்னை சரி செய்வேன் என்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நான் இப்பொழுது உனக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் பள்ளத்தாக்கில் இருக்கிறதான நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளத்தாக்கில் நான் உனக்கு ஒரு பரீட்சை வைத்திருக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆராதனை காணப்பட வேண்டும். தேவனை துதிக்கிற உயர்த்துகிற சத்தம் உன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பவுலும் சீலாவும் 2 பேரையுமே அந்த சிறைச்சாலையில் அடைத்துறாங்க. கை கால்களில் விலங்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு நடுவில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, கையில் இருக்கிறதான சங்கிலிகள் அறுந்து போனது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. அவனை யார் அடித்தாலும் அடித்து கொண்டு போய் சிறையில் போட்டாங்களோ அந்த முழு குடும்பமுமே ரட்சிப்புக்குள்ள அந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நடத்தினார். அதனால் உபத்திரவங்களுக்கு மத்தியில், பலவீனங்களுக்கு மத்தியில் நீங்கள் நடுங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை நேரத்தில் நம் தேவனை துதிப்போம். அவரை துதிக்கிற புதிய பாடலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் பாடுவோம், அவரை நம்ம துதிக்க போகிறோம். இந்த சத்தம் நம்முடைய பள்ளத்தாக்கில் உண்மையான நிலவரத்தை ஏற்படுத்த போகிறது. நீங்கள் துதிக்கிற சத்தம் நீங்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்த போகிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம துதிக்கிறதுனால என்ன பலன்? நம்முடைய விரோதிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழப்போகிறாங்க. நமக்கு விரோதமாக ஒரு பெரிய பாளையம் ஒன்று இருக்கலாம், 32 ராஜாக்கள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். கவலைப்படவே வேண்டாம், நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எதிராக வந்ததான 32 ராஜாக்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி அவங்களே வெட்டு கொண்டு விழுந்து போவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். நீங்கள் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெட்ட வேண்டிய ஒரே ஒரு இடம், உங்களுடைய சிந்தையிலேயும் இருதயத்தில் இருக்கிற தீமையான காரியங்களை நீங்கள் வெட்டி போடும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போமா? தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தில் நாம் உறுதியாக நிற்கப் போகிறோம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முற்றுமுடிய நடத்த போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது அப்படியே நடக்கப் போகிறது, அப்படியே செய்ய போகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் இந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் நீங்கள் நிற்க வேண்டிய இடம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நீங்கள் உங்களுடைய கால்களை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கால் சறுக்குதேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் நிற்கிற இடம் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஜெயம் என்னுடையது தான், வெற்றி என்னுடையது தான். நான் சரிந்து கீழே விழுந்துன்னு நினைக்காத பிசாசு, நான் விழப்போகிறதில்ல.
என்னுடைய ஜெயம் என்னுடைய தேவன், என்னுடைய வெற்றி என்னுடைய தேவன், அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நீ சொன்னதான காரியத்தை நினைத்து நான் பயப்பட போவது இல்லை, கலங்க போவது இல்லை. காரணம், இந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் என்னை வைத்து என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். என் தேவன் அழைத்தவர். அவர் என்னை ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பள்ளத்தாக்கில் என்னை நடத்தல. ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் இருந்து என்னை மறுபடியும் மேலே உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை, பொறுமையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. இந்த சோதனை நேரத்தில் நான் துவண்டு போயிட்டேன், மனம் உடைஞ்சு போயிட்டேன். இது எப்படி நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நீ என்னோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த சிறுவன் கையில் இருந்துச்சு. அதை இயேசுவுடைய கையில் கொடுத்த உடனே அதை ஆசீர்வதித்து திரளான ஜனங்கள் போஷிக்கும்படியாக அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் பெருக செய்ததான அதே தேவன். ஒருவேளை நீங்கள் மழையை பார்த்து நீங்கள் பயப்படலாம். என் கையில் நான் பள்ளத்தாக்கில் தான் இருக்கிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்கள் கையில் இருக்கிறத வச்சு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கையில் இருக்கிறது என்ன? இருதயத்தில் இருக்கிறது என்ன? பயமா? தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசமா? உன் கையில் இருக்கிற மனுஷனுடைய வார்த்தையை நீ நம்புறியா? தேவனுடைய வார்த்தையை நீ நம்புறியா? ஹல்லேலூயா. நீ யாரை நம்புற? யார் வார்த்தையை நீ நம்புற? ஹல்லேலூயா. சொல்லுவோம், நான் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வாக்கை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் என்னை திருப்தியாக்கி போஷிக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த யுத்தத்தை செய்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவரீர் நீர் எங்களுடைய இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில் துவங்கினதை நிச்சயமாகவே நீங்கள் முடிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்வார், துவங்கியதை அவர் முடிப்பார். உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரோ அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருந்த பொழுது உங்களுக்கு கானானை தேசத்தை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அப்படி வழி நடத்தி வந்தார். வழி நடத்தி வந்ததான வழியில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள். சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு, எரிகோ கோட்டை இருந்துச்சு, எல்லாத்தையும் உடைத்தார். சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக செய்தார். அதிலே அவர் வெறுங்காலாய் நடக்கும்படியாக நடக்க பண்ணினார். அதே தேவன் தான் இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சதா காலமும் உங்களோடு இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அதனால் அவருடைய கையில் நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார்.
எல்லா பள்ளத்தாக்கிலும் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மோடு இருக்கிறது. அவர் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் நமக்காக இருக்கிறது. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனே, நீர் எங்களுடைய அனைத்து சோதனை நேரத்திலும் எங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்வீராக. எங்களுடைய விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கிலே அன்றைய பயத்தின் ஆவியினால் எங்களுடைய இருதயம் நிரம்பி இருந்தது. அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வெறுத்து விசுவாசத்தின் ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவீராக. சாட்சியாய் மாற்றுவீராக. நான் பயந்து கொண்டிருந்ததால் அதே இடத்துல நான் சாட்சி சொல்ல போகிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான எதிர்பார்ப்பு நேரத்திலும் என் இயேசுவின் நாமத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சோதனை நேரங்களிலும் நாங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டிய சூழ்நிலையை எங்களுக்கு தரும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களுடைய வாயிலிருந்து எப்போதும் துதி ஸ்தோத்திர சத்தங்கள் கேட்கப்பட கடவுதாக ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எப்போதும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனே, நாங்கள் எங்களுடைய பள்ளத்தாக்கிலிருந்து தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தெய்வீக உயர்வோடும் வெளியேற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவை கொடுத்ததான எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா தைரியத்திற்கும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பள்ளத்தாக்கை கர்த்தர் நீர் ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதித்து எங்களை மேன்மையடைய செய்வதற்காக நன்றி. குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. எங்களுக்கென்று நீங்கள் எதையெல்லாம் முன்குறித்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. ஆகவே இந்த பள்ளத்தாக்கை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. நாங்கள் வெளியே வருகிறதான நேரங்களில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே நாங்கள் வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவே பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய நேரமாய் கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி. எங்களுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சந்தோஷத்தில் வளர நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது மூலமாய் வருகிற மகிமையெல்லாம் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.